நியூமரேட்டரும் கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியுமா? என்னங்க குழப்பமாக இருக்குது, கேன்சல் சொல்கிறீங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளிகேஷனுங்க. இந்த ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள். ஆனால் எதை முன்னாடி பண்ணுறது எதை பின்னாடி பண்ணுறது பார்த்து பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பிரகாரம் ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் ஆகுதான்னு பாருங்கள், ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ். அப்புறம் கேன்சல் பண்ணது ஏதாவது 1-2 மிச்சம் ஆச்சுன்னா கடைசியில் வர ஆன்சரை சிம்பிளிஃபை பண்ணணும். 4 ஸ்டெப் இருக்குங்க, அவ்வளோதாங்க. அதே மாதிரி நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் தாங்க கேன்சல் பண்ணணும். வேறு எப்படி நியூமரேட்டர் கேன்சல் பண்ணக்கூடாது, டினாமினேட்டர் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, பார்க்கலாம் வாங்க. யூஸ் கேன்சலேஷன் மெத்தட் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இது எதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டைரெக்டாக மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் 2 4s are 8. தென் மல்டிப்ளை த டினாமினேட்டர் 3 5s are 15. இதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? நோ சான்ஸ். இதுதாங்க ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதில் போய் கன்ஃபியூஸ் ஏன் பண்ணிக்கிறீங்க? அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? இங்கே பாருங்கள், யூஸ் கேன்சலேஷன் எதாவது பண்ண முடியுமா? பண்ணலாமே. இங்கே பாருங்கள், கேன்சலேஷன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பரால் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணி அதை பண்ணணும். இதுக்கு தான் நான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே போட்டேன். அந்த என்னுடைய வீடியோ போய் பாருங்கள், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். எப்படிங்க கேன்சல் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், 2 1 is 2 நியூமரேட்டர், அதே 2 3s are 6 டினாமினேட்டர். ஓகேங்களா? அப்புறம் இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். 3 1 is 3, தென் 3 1 is 3. இப்போ என்ன இருக்குது? மல்டிப்ளை த நியூமரேட்டர்ஸ் 1 into 1 is 1, மல்டிப்ளை த டினாமினேட்டர்ஸ் 4 into 1 is 4. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? நோ சான்ஸ். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 3வது சம் வரலாமா? 3வது சம் பாருங்கள். 7 2s are 14, 15 2s are 30, 6 3s are 18. பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 1 2 4, அப்புறம் 3 இங்கே 1 1 3. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நான் சொல்லி கொடுத்த மெத்தடு. அந்த ஸ்டெப்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.